ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கிறேன். நேற்று எதனால் நான் லேட்டாக போட்டேங்கிறது நான் சொல்லிடுறேன்டா. என்னென்னா 2 குரங்கு வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. ஒன்று வந்து 11th படிக்குது, ஒன்று வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது. ஸோ அந்த 2 குரங்கும் சேர்ந்து என்னை பயமுறுத்தினதில் நான் வந்து ஃபோனை அப்லோட் பண்ண போதே கை தவறி தண்ணியில் போட்டேன்டா. அதுதான் நடந்த விஷயம் உண்மையாலுமே. அதனால் ஃபோன் ரெடி பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கும் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், மத்தியானத்துக்கு மேலே தான் ரெக்கார்டே பண்ணுறேன். எப்போ வருதுன்னு தெரிலடா, வீடியோ எப்போ வரும்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும், மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 வீடியோ மட்டும் போடுறேன்டா. நாளைக்கு வேணால் ஒரு வீடியோ சேர்த்தி போடுறேன், ஓகேவா? அவ்வளோதான்டா, ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லோரும் வந்து அந்த ஆரம்போட டிஷ்ஷை எதிர்பார்க்கலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோடு முடிச்சிருந்தேன்னா ஆரம் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பார். எல்லோரும் பார்த்து பயந்துருப்பாங்க, அதாவது ஷாக்காக இருப்பாங்க. நம்ம ஜேகேயில் பார்த்திங்கன்னா அப்படியே கடுப்பில் உட்காந்துட்டு இருப்பார். எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களா மில்க் ஷேக் எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீ தானே சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன், அப்புறம் என்ன நான் எடுத்தேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதை எடுக்கக்கூடாதுன்னா கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைக்கிறாரு. நீங்களா சாப்பிடு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லெக்ஸ் எடுத்து உங்களோட டைஸில் வைக்கிறார். நீங்கள் வந்து அவருக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அவர் லெக்ஸ் எடுத்து உங்கள் டைஸில் வைக்கிறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க. சத்தமாக எதுவும் கேட்கல. அவர் இருந்துட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நீங்களாம் சரி ஓகே எப்படி ஒன்று சாப்பிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கம்பெனியே இல்லை. உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து மேலே தூக்குறது, நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அந்த பேண்ட் வந்து அப்படியே மேலே தூக்குறது, உங்களை வந்து அப்படியே டைஸில் ரப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சிலுமிஷ வேலைகளை பண்ணிட்டுருக்காரு. நீங்களா அப்படின்னு நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தாண்டா உட்காந்துருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹிப்போடு சேர்ந்த மாதிரி அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சிருக்காரு. நீங்களா இந்த பக்கம் திரும்பி சுகாவை தான் பார்க்குறீங்க. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுருக்காரு, எதுவுமே பேசலை. லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்களா அந்த ஹேண்ட் அப்படியே எடுத்து விடுறீங்க. நம்ம ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படி டைஸில் வச்சு ரப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷூவாவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப்போடு சேர்ந்த மாதிரி அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்களா ஐயோ நான் எப்படா சாப்பிட்றது, உங்களை சாப்பிட சொன்னதுக்கு என்ன சாப்பிட விடாமல் பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சுகாவா அப்படியே உங்கள் ஹிப்பை வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாரு. நீங்களா சுகா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறீங்க. இந்த பக்கம் ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்றாரு. சுகா உங்கள் ஹிப்பில் வந்து கை போட்டுக்கிறது வந்து நம்ம ஜின் வந்து பார்த்துட்றாருடா. அவர் வந்து பார்த்துட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. சுகாவை டக்குன்னு உங்கள் ஹிப்லேருந்து அப்படியே ஹேண்ட் எடுத்துடுறாரு. நீங்களா அப்பா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே ஜின்னை பார்த்து தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை வச்சு செய்க காமிக்கிறீங்கடா. இப்போ ஜின்னும் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஆரம் தான் அவங்களை அப்படியே கிரிட்டி ஃபீல்டில் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் வந்து ஆரம்ப பார்த்தோன்னா அப்படியே லிங்க் பண்ணுறீங்க. அதை வந்து நம்ம ஜேகேவும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அப்படியே டைஸில் வந்து அப்படியே விரலில் வச்சு அப்படியே பிஞ்ச் பண்ணுவாங்கடா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் சுகாவா என்னடி நான் கை எடுத்ததுக்கப்புறம் கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நீங்களா நீ எடுத்துட்ட கீழே ஒருத்தன் கீழ்றாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சுகாவை பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் மற்ற பாய்ஸா என்னாச்சு என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு தான் அப்படியே சிரிப்பாக வருது. மனுஷன் அப்படியே நம்ம ஆரம்பியும் திரும்பி பார்க்குறாரு. ஆரம் உங்களை பார்க்குறாரு, சாப்பிட்றாரு, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகேவா தான் முடிச்சிடலடா அப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் வந்து பார்த்துட்ருக்காரு. ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக திரும்பி இருப்பார். நம்ம ஜேகே வந்து ஆரம்பம் பார்த்து முறைச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு டேய் ஜேகே எனக்கு தெரியும், நீ முதல்லே சொன்ன நம்மளுக்கெலாம் மேரேஜ் ஆச்சுன்னா நான் தான் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தேன். பட்டு சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சின்ன வயசுலேருந்து ஜேகேக்கு அது வந்து ஒரு பெரிய எய்ம் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீன் வந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக்காக கேட்குறீங்க. நம்ம ஜேகேவா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து லைட்டாக தலையை நாட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன ஜேகே நீ தான் சின்ன பையன் நீயேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. சின்ன பையனா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் இதுதான் ஆசை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாருடா. நீங்களா அப்படியே பின்னாடியே போயிட்டு அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. வெளியில் வரும்போது அந்த கிச்சனை விட்டு வெளியில் வரீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம ஜேகே இருந்துட்டு உங்களை வந்து அப்படியே ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே போயிட்டு அப்படியே மோதிட்டு நிற்கிறீங்க. என்ன ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க.
ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இல்லை, இப்போவாது நான் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் இருக்கலாமான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஜிகே என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு, எங்கள் அண்ணா கூட இருந்தல்ல? ஆமாம். மார்க் எங்கடி? மார்க் எங்கே? கண்டிப்பாக எங்கள் அண்ணா மார்க் வச்சுருப்பான். எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப தயங்குறீங்க. ஜேகேவா அப்படி உங்கள் நெக்கெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறாரு. எங்கேயுமே மார்க் இல்லை. எங்கடி மார்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியே அந்த டாப் மாதிரி போட்டிருப்பீங்க, நைட் ட்ரெஸ் அண்ட் பேண்ட் அண்ட் ஷர்ட் தானடா, அந்த ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரை வந்து காமிக்கிறீங்க. அந்த காலர் போனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஆரம் வந்து மார்க் பண்ணியிருப்பார். காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேறுங்கிறனால உங்களுக்கு அது வெளியில் பெருசாக தெரிஞ்சிருக்காது, நார்மலாக தான் இருந்திருப்பீங்க. இதை வந்து ஜேகே பார்த்துட்டு, ஓ ஓகே ஓகே தானே பார்த்தேன், எங்கள் அண்ணனாவது மார்க் வைக்காமல் வர்றதாவது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிப்போட சேர்த்த மாதிரி பிடிச்சிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாருடா. வந்துட்டு அப்படியே திரும்ப இருப்பாருங்க. கரெக்டாக அந்த கிச்சன் ஓப்பனர் கிச்சன் தான்டா. ஸோ அந்த கிச்சனில் வந்து நம்ம ஜேகே உங்களை பிடிச்சி நிற்கிறது நல்லாவே தெரியுது. ஷோ அடுத்து இவனா டேய் என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் அடிச்சுட்டு போகிறாரு. நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே சாப்பிடாம அந்த சாப்பாடுலேயே பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்காரு. அதை வந்து பார்த்துட்டு என்னடா சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எங்கடா சாப்பிட்றது, ஒருத்தன் என்னடா பிடிச்சிருக்குன்றான், ஒருத்தன் என்னன்னா பூர்வ ஜென்ம பந்தோன்றான், ஒருத்தன் என்னடா கிஸ் பண்ணதான் லவ் பண்ணுறான்னா, ஒருத்தன் மேட்ரே முடிச்சுட்டான், என்னடா இருக்குது இதில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஜெய்ஹோப் வந்து கிட்ட சொல்கிறாருடா. ஆமாம் இவ பெரிய வித்தக்காரியாக இருக்கா, இது சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா கண்டிப்பாக இதை சும்மா விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து சொல்லிட்டு இருக்காருடா. இந்த பக்கம் நீங்களா அதெல்லாம் தெரில, நம்ம ஜேகே கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் சாப்பிட்டு கை கழுவலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வராரு. நம்ம தான் ஜிமினை பிடிச்சி ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன்னா கிச்சன் பக்கம் பார்க்காம வா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. அந்த பக்கம் ஜிமினா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் வா, அந்த பக்கம் ஜேகே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படி தயங்கி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா என்ன விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே நம்ம வந்து பார்க்குறாருடா. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது கொன்றுவமான எல்லாம் என்னடா எப்படி கிளம்பிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மிரட்டுறாரு. ஜிம்மினாண்டி நான் பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவரால கம்முன்னு இருக்கீங்களா, வாழை சுட்டிட்டு இருடா நான் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் எந்திரிச்சு போயிட்டு அப்படி கிச்சனில் தான் பார்க்குறாரு. அங்கே 2 பேருமே இல்லை, இவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜின்னா என்னடா பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா இங்கே ஒயனும் ஜேகேவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜின்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்து தான் சொன்னான், பட் இப்போ அவங்க இல்லை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க 2 பேரும் இங்கே எங்கடா இருந்தாங்க, நான் இப்போ தான் பிளேட் எடுக்கலான்னு வந்தேன், இங்கே அவங்க இருந்த மாதிரி தெரில எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா இது காணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு ஹேண்டெல்லாம் வாசமாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மின்னு இருந்தால் கூப்பிட்றாரு. அவங்க 2 பேரையும் காணுண்டா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இவங்க 2 பேருமா காணுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு தான் என்னடா இப்போது அவங்க 2 பேரும் தானே வந்துடுவாங்க, எங்கே போகிறாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் விட முடியாது, கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போயிட்டு எல்லா பக்கம் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிச்சனுக்கு இந்த பக்கம் அந்த டைனிங் ரூமு, அந்த ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டு அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைடா, அந்த ரூம்ஸெல்லாம் போயிட்டு அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிம்மின்னு ஒரு பக்கம் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜெய்ஹோ பார்த்திங்கன்னா எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாசலுக்கே வந்திருப்பாரு. வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் கூட எட்டி பார்க்குறாரு. இங்கே அது இருக்குதா, எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெயின் டோரை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராரு. நம்ம பாய்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சுகாவும் ஆரமும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் ஜிமின் பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் தேடிட்டுருக்காரு. ஒரு ரூமில் தேடிட்டுருக்காரு. நம்ம ஜேகோப் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லோரும் இங்கே இருக்காங்க, இது கரண்ட்டு மட்டும் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்குறாரு பாருங்க. அதில் வந்து ஒரு ரூமில் மட்டும் நல்லா பிரகாசமாக ஒரு ஒளி மாதிரி வந்துட்டுருக்கு. அதை வந்து ஜேகோப் பார்த்துட்டு
டேய் போச்சுடா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் நம்ம ஜேகே அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளியில் வந்துட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே திரும்புகிறாரு இருப்பாருங்க. நம்ம ஜேக்கப் எங்கே பார்க்குறான்னு திரும்புகிறாரு இருப்பாருங்க. அது வந்து ஒரு ரூமோட ஜன்னல்ரா. அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு பிடிச்சி தக்க தகன்னு எரியிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஆரமும் சுகாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதட்டமாக மேலே வராங்க. ஜேக்கப் பார்த்திங்கன்னா ஜிமின் ஜின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டே வராரு. மற்ற பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூடயே வராங்கடா. வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூம் வந்து லாக் ஆகிருக்கு. டேய் இதாவது உள்ளே பற்ற வச்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னை வந்து கேட்குறாரு. இல்லை என்னால் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து சொல்கிறாரு. டேய் ஓப்பன் பண்ணி பாரு. இந்த ஒயனும் ஜிகேவும் எங்கே போனாங்க? ஜிகே தான் உள்ளே இருக்கா, ஒயன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து கேட்குறாரு. தெரிலையே ஒயன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியை தான் பார்க்குறாங்க. வி இருந்துட்டு ஒயனும் ஜேகேவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒயனையும் பார்க்கல, ஜேகேவையும் பார்க்கல. இப்போ தான் இந்த ரூமில் லைட் எரியுதுன்னு இவன் சொன்னான், அதனால தான் நான் மேலே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து படப்படணும் இப்போ அப்படியே ஒப்பிச்சு முடிக்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நான் பார்த்தேன் அவங்க 2 பேருக்கு யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா ஓ அப்படியா சரி ஓகே இப்போ டோரை மட்டும் நோட் பண்ணு. ஜேகே இப்போது ரொம்ப செக்ஷுவலாக ரொம்ப அப்படியே பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து அப்படியே தட்டுறாங்க. தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாழ்பால்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுது. அப்படியே டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பிரகாசமாக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ரூமே தீ பிடிச்சி எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவங்க பாய்ஸ்னால அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியல. இந்த பக்கம் ஆரமா ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்த்தீங்கன்னா வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. மற்ற பாய்ஸ் தான் டேய் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்கிறா, ஹெல்ப் பண்ணுறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் போங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படியே ஒரு சத்தம் போடுறீங்க பாருங்க. ஜேகே முடியல மெதுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கத்துறீங்க. பாய்ஸ் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. ஒயன் ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அபவுட் டர்ன் அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. 1 by 1 வெளியில் வந்து நின்றுட்டு ஆரமா அச்சோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கீழே போயிடுறாரு. மற்ற பாய்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே எம்பாரன்சிங்காக இருக்குது. ஐயோ சரி ஓகே அவளுக்கும் அந்த பவர் இருக்கிறனால அந்த பிரகாசம் வந்திருக்கும், ஒன்றும் இல்லை பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் வியும் ஜெய்கோபு தான் அப்படியே இவனையும் மயக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வியும் ஜெய்கோபும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே அந்த டோர் கிட்டே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜெய்கோபா அப்படியே வந்துட்டு என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு குச்சி முட்டாயா வந்து தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேக்கப் வந்து அப்படியே கையை பிடிச்சி ஜிமின் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. ஜிமினா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த டோரையை பிடிச்சி அப்படியே தட்டிகிட்டு இருக்காருடா. அப்போ ஜின்னு தான் டேய் வந்து தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் இன்னொரு ஹேண்டை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து அப்படியே தூக்கிட்டே போயிடுறாங்க. நம்ம வீ தான் அவனை கீழே வாடி வாழை ஒட்ட நறுக்குறேன் அப்போ தான் நீலாம் அடங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மினா அப்படியே பாவமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காருடா. நம்ம சுகா வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக போயிட்டு அவர் பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துட்டாரு. ஒன்றுமே பேசல, யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசல. இந்த பக்கம் ஆரமா அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு அந்த சோஃபாவில் உட்காந்து. இந்த பக்கம் சுகா தான் எதுக்குடா இப்போ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன உனக்கு ஞாபகம் வருதோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் மச்சான் லைட்டாக அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ரொம்ப பண்ணாத ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஜிகேக்குள்ளே எல்லாம் நடந்து முடியுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரூம் அப்படியே டயர்டாக வெளியில் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஒரு டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம சுகா வந்து அதை பார்க்குறாருடா. பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருக்குள்ளே அந்த மைண்ட் வாய்ஸ்லேயே வந்து பேசிட்டு அப்படியே நம்ம ஆரம்பம் தான் திரும்பி பார்க்குறாரு. ஆரமாக அப்படியே லைட்டாக தூங்கி விழுந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மற்ற பாய்ஸ் எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்கடா. நம்ம சுகாவும் ஆரம்பம் தான் அவங்க ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லோரும் போயிட்டு அப்படியே தூங்கியிருப்பாங்க. இந்த பக்கம் சுகா தான் நீங்கள் போகிறத பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பின்னாடியே வராரு. நீங்களாம் அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. வந்து தாள் போடலடா, எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, நம்ம மிட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கீங்க பாருங்கள். நம்ம சுகா தான் அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த லாக் சவுண்ட் கேட்டோன்னே நீங்கள் வந்து யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க.
ஆ நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உங்க சிவாக்கு வாய்ஸ் கேட்டோனே, உங்களுக்கு வந்து ஓகே இது சிவா தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, இருங்க சிவா நான் வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அந்த நைட் வேர் ட்ரெஸ் இருக்கும்ல ரெஸ்ட் ரூம்ல, அத வந்து நீங்க போட்டுட்டு அப்படியே வெளியில வர்றீங்க. நம்ம சுகாந்த் அப்படியே கோவமா அந்த பெட்ல வந்து அப்படியே உட்காந்துருக்காருடா. அவர் வந்து உட்காந்துட்டு அப்படியே நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வெளியில வந்தோனே அப்படியே நிமிர்ந்து உங்கள பார்க்குறாரு. நீங்களா "என்ன சுகா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. ம் "என்னாச்சா? அது வந்து" அப்படிங்கிற மாரி உங்க பக்கத்துல வந்துட்டு அப்படியே பெருமூச்சு விடுறாரு. நீங்களா "என்ன சிவா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "இல்ல ஆ அது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்கள அப்படியே இழுத்து பிடிச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. "சுகா" அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஷாக்கா நீங்க வந்து சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. சுகா வந்து நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்காரு உங்கள. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் போகுது அந்த கிஸ்ஸு. நீங்க கிஸ் பண்ணிட்டு "சுகா, சுகா வெயிட் சுகா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பின்னாடி தள்ளிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அவரா "என்ன? என்னன்ற? எனக்கு நீ வேணும். அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிமேட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்றாரு. நீங்களா "சுகா, சுகா, சுகா ப்ளீஸ் சுகா, வேணாம் சுகா" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா உங்கள விடுற மாரி இல்ல. உங்கள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்ல போட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, சம்பவம் சிறப்பா முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்லயே நல்லா நீட்டி படுத்திருப்பாரு மனுஷன். வேலைன்னே பார்த்துட்டு அப்படியே பெட்லயே படுத்து தூங்கியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த வேலைய பார்த்தது நம்ம சுகா தான். நம்ம ஆரம் வந்து அது தெரியாம மனுஷன் தூங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜின் வந்து குக் பண்ணிட்டுருக்காருடா. மத்த பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் அப்படியே எந்திரிச்சு வராங்க. நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வராரு. நம்ம வியா அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. "என்னடா உனக்கு முடியலன்னு கோவமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே வந்து விய வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் வியா "டேய் ரொம்ப ஆடாதீங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே கீழ வந்து உட்காந்துருக்காங்கடா. நம்ம ஜிமின் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஜேகேவ பார்த்து முறைச்சிட்ருக்காரு. "நடத்திட்டல்ல" அப்படிங்கிற மாரி அவர் வந்து முறைச்சிட்ருக்காரு. "உனக்கு வேணா நடத்திக்கோ. எனக்கு வேணும் அதனால நடத்துனேன்" அப்படிங்கிற மாரி ஜேகே வந்து சொல்றாருடா. அப்போ நம்ம வி தான் நான் நடத்துனேன். ஸோ தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாரி அவர் தலையில அடிச்சு அப்படியே எந்திரிச்சு கிச்சன் பக்கம் தான் போறாரு. அங்க நம்ம ஜேகே தான் தனியா குக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜேகோப் தான் "குட் மார்னிங் டூ ஆல்" அப்படிங்கிற மாரி வராரு. அப்போ வந்து வி தான் கேட்குறாரு ஜென் கிட்ட. "ஆமா சிவா ஐயாங்க எங்க? அவர் தான் நேரத்துல எந்திரிச்சுருவாரே" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "தெரிலடா. நான் ரூம்ல பார்த்தேன். ரூம்ல இல்ல. எங்கேன்னு தெரில" அப்படிங்கிற மாரி நம்ம ஜின் வந்து சொல்லிட்டுருக்காரு. நம்ம வி தான் "என்ன ரூம்ல இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம வி வந்து ஷாக் ஆயிட்டு அப்படியே வெளியில வராரு பாருங்க. அப்ப கரெக்ட்டா உங்க ரூம்ல இருந்து நம்ம சுகா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழ இறங்கி வராரு. அத வந்து வி பார்த்துட்டு "சுகா" அப்படிங்கிற மாரி ஷாக்கா சொல்றாரு. அப்புறம் நம்ம ஜிமின் தான் "என்னடா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "டேய் சுகா ஹயாங்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சுகாவ திரும்பி பார்க்குறாங்க பாருங்க. அவரு ரொம்ப டயர்டா இருக்காரு. "என்னடா டயர்டா இருக்காரு? அத பார்த்தாது சொல்றியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜிமின் தான் அப்படியே சுகா கிட்ட கீழேருந்து சத்தமா பேசுறாரு. "என்ன சுகா ஆச்சு? செம டயர்டா இருக்கீங்க. நைட்டு செம ஒர்க்கோ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த பக்கம் சுகா அப்படியே சிரிச்சுட்டு, "ம் ஆமாண்டா" அப்படிங்கிற மாரி அவரும் வந்து அப்படியே ஸ்மித் பண்றாரு. நம்ம ஜேகேக்கு வந்து புரியுது. இந்த ஸ்மித் எதுவும் தப்பா இருக்கே அப்படிங்கிற மாரி திருட்டுத்தனமா நம்ம சுகா கிட்ட தான் போயிட்டு, "சுகாயா நைட்டு ஒர்க்கு ரொம்ப ஹெவியோ?" அப்படிங்கிற மாரி ஒரு விதமா டபுள் மீனிங்ல கேட்குறாரு. நம்ம சுகா தான் அப்படியே ஜேகேவோட ஷோல்டர் தட்டிட்டு "எனக்கு கேட்குறது புரியுது. அதேதான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் ஜேகே ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா "என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "டேய் நேத்து நான் மட்டும் இல்லடா. சுகா ஹயாங்கும் தான்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த பக்கம் ஜிமினா "இதே?" அப்படிங்கிற மாரி அவரு ஷாக் ஆகுறாரு. ஆமா அவரும் தான்" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே வந்து அப்படியே ஷாக்கா சொல்றாரு. இந்த பக்கம் வியா அப்படியே ஷாக்கா ஜிவாவே பார்த்துட்டுருக்காரு. "ஐயோ! இந்த சேவேஜா?" அப்படிங்கிற மாரி அவர் வந்து பார்த்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ஆரமா "என்னடா எல்லாம் இப்படி நிற்கிறீங்க மரமாட்ட தள்ளுங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் "நான் போகணும் ரூமுக்கு எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே மேலே தான் ஏறி வராரு. இந்த பக்கம் வியா அப்படியே ஆரம் கைய பிடிச்சிட்டு "இங்க பார் நீ மேலே போ. உன் ரூமுக்கு போ. நான் வேண்டான்னுலாம் சொல்லல. வயன் ரூமுக்கு போவே கூடாது. ஓகேவா?" அப்படிங்கிற மாரி அப்படியே கையில அடிச்சு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரமா "டேய் என்னடா லூசு மாரி பண்ணிட்டு இருக்க? விட்றா கைய" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே போறாரு. இந்த பக்கம் வியா "லூசு மாரியா பண்றேன்? ஆளுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கடா" அப்படிங்கிற மாரி நம்ம வி வந்து அப்படியே அழுதுட்டு போறாரு பாருங்க. நம்ம ஜேகோப் தான் "டேய் சுகா" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டு வராரு. இந்த பக்கம் சுகாவா அப்படியே சோஃபால போய் உட்காந்துட்டு அந்த லேப்டாப் தான் எடுத்து வைக்கிறாரு. "என்னடா இன்னும் ஒர்க் முடியலையா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. முடியல. நேத்து நைட்டே பாதியிலேயே நான் போயிட்டு தூங்கிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஓ
தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகாவோட நெக்கை பார்க்குறாரு பாருங்க. அவருக்கு நெக்கில் வந்து அங்கங்கே கீறல் போட்டிருக்கு. அதை வந்து பார்த்துட்டு, என்ன சுகா தூங்கினதா சொன்னேன், ஏதாவது கீறிட்டியா என்ன, நெகம்லாம் பட்டிருக்கு கழுத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த தொட்டு பார்க்குறாரு பாருங்க. நம்ம சுகா டே கையேறா அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்றாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நேற்று நைட்டு என் மார்க்கை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து கடுப்பாகிறாரு. இந்த பக்கம் சுகா அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு, ஆமாம் என் மார்க்கை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு உட்காந்துட்ருக்காருடா. நம்ம சின்ன பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்துச்சா, சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் வந்து உட்காடுறாங்கடா. நம்ம ஆரம்பம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிருப்பார்ல, அப்படியே வந்து உங்கள் ரூமில் தான் வந்து எட்டி பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, ட்ரெஸ் எதுவுமே போடல, உங்கள் மேலே டவல் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஆரம் பார்த்துட்டு, ஹேய் வயன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டரை வந்து தொட வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் 3 மார்க் இருக்குது. ஒன்று வந்து உங்களோடது ஒன்று வந்து ஆரமோடது, ஒன்று சுகாவோடது, ஒன்று வந்து ஜேகேவோடது. அப்படியே 3 மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி நல்லா தூங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்ஷீட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரூம் போயிடுறாருடா. போயிட்டு அவரும் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. எல்லாரும் அப்படியே சாப்பிட்ருக்காங்க கடுப்பாக உட்காந்து. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தான் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு அந்த சர்வ் பண்ணிகிட்ருக்காருடா. ஆரம் வந்துட்டு, டேய் எல்லோரும் இன்னைக்கு ஒர்க்குக்கு போங்க, நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் எதுக்கு மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாரு. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுகா, உனக்கு தெரியும்ல, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜீன்னா ஒருத்தரும் தேவையில்லை, எல்லோரும் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் பாய்ஸ் 3 பேரும் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே ஆரம் சிவா 3 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்காக ஜின்னை திரும்பி பார்க்குறாங்க. கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜிம்மி நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்து அப்படியே தாட்டி விடுறாரு. நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு தாண்டா வராரு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நம்ம ஜின் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே நோட் பண்ணிவிட்டு உள்ளே வராருடா. நீங்கள் அப்போ தான் வந்து தூங்கி எழுந்திருப்பீங்க. ஓ உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜின்னு வந்து வராரு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட ஆல்ஃபாவோட சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபி பிறந்திருக்கும் போன ஜென்மத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் வர ஆரம்பிக்குது. நம்ம சின்ன தான் வயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா, தெரில ஜின், ரொம்ப பெயினாக இருக்குது, ஒரு வேளை பேபிஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. மூச்சே விட முடியல அவங்களால. ஜின்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு பேபியாக 3 பேபி வந்து பர்த் ஆகுது. அதாவது வெளிச்சமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ஆல்ஃபா வந்து ஒரு ஒமேகா கூட சேர்றாங்க அப்படின்னா பேபி வந்து உடனே பர்த் ஆகிடும். எப்படின்னா அந்த வெளிச்சமாக வந்து பிறக்கும். அந்த வெளிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த டேடான அந்த ஆல்ஃபாவோ அந்த என்ன யார் வந்து அவங்க ஹஸ்பண்டோ அவங்க வந்து அதை வந்து பேம்பர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க கையில் தான் வந்து அந்த பேபி உருவாகி அவங்க கையில் தான் பேபியாக வந்து வரும். அதை வந்து நம்ம சின்ன வந்து பார்க்குறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு. ஆரம்புக்கு தாண்டா கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரு. வயனுக்கு வந்து பேபி பர்த் ஆக போகுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லோரும் அப்போ தான் போயிருப்பாங்கடா. ஒரு 1/2 hour தான் ஆயிருக்கும். போய் கம்பெனி வாசலில் தான் இறங்கியிருப்பாங்க. அப்போது நம்ம சுகாவையும் ஜேகேவையும் பார்த்துட்டு, டேய் வந்து காரில் ஏறுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து கத்துறாரு. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டேய் வாங்கடா பேபிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு புரிஞ்சிருது. ஏன்னா ஆல்ஃபா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பேபி பர்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன பேபி பர்த் ஆகலை அப்படிங்கும்போதே அவங்களுக்கு வந்து டவுட் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ஆரம் சொல்லவும் அவங்க 2 பேரும் இப்படி உடனே ஓடி வந்து அப்படியே காரில் ஏறிக்கிறாங்க. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கடா. அவங்களா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க அவங்க 3 பேரும். இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் 3 பேரும் நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. தெரிலையே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் போகலாமா வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் வந்து கேட்குறாரு. வீட்டுக்கே போகலாம், அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரலாம், அவன் என்ன நாடகம் ஆடுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜிமினா டே அப்படிலாம் சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே கம்முன்னு போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. நம்ம ஜிமின் தான் வந்து கார் எடுத்துகிட்டு வராரு. சரி உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல இருக்குது, அதனால தான் பாய்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
நம்ம பாய்ஸ் வந்து 6 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு தாண்ட வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேபியாக அப்படியே பர்த் ஆகுது. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து அந்த பேபி அந்த தொட்டில் இருக்கும்லடா அதில் வந்து அப்படியே படுக்க வைக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம், சுகா, ஜேகே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒளி இருக்குல்லடா அந்த கலர் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் எடுக்கிற அந்த காற்றோட வெளிச்சத்தை வந்து ஆரம் எடுக்கிறாரு. ஜேகே வந்து அந்த நெருப்போடது, சுகா வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோடது அந்த மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க, நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. அப்படியே வந்து அந்த வெளிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சக்திக்குள்ளே அப்படியே அவங்க வந்து உள்வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து தான் பேபி வந்து பர்த் ஆகும். ஸோ வந்து அந்த அவங்களோட அந்த சக்தியோட அந்த வெளிச்சத்தை வந்து அப்படியே கலக்க வைக்கிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலடா, அதனால தான் கொஞ்சம் வளர்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது. பாய்ஸ் வந்து வந்திருப்பாங்களடா, நம்ம வி, ஜெய்ஹோப், ஜிமின் 3 பேர் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வரும்போது கரெக்டாக அந்த வெளிச்சம் வந்து அப்படியே பிரகாசமாக வருது. அந்த வீடு ஃபுல்லாகவே எதிரொலிக்குது. அதை வந்து நம்ம வி பார்த்துட்டு, "டேய் என்னடா வெளிச்சம் இது?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜெய்ஹோப்பா, "டேய் பேபிடா, பேபி பர்த் ஆகிடுச்சுடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னா ஆல்ஃபா வந்து அவங்களோட ஒமேகா கூட சேர்ந்தால் மட்டும்தான் பேபி பர்த் ஆகும். மற்ற ஆல்ஃபா ஒமேகா கூட சேர்ந்தாலாம் பேபி பர்த் ஆகாது. ஸோ அதனால வந்து நம்ம பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகிட்டு, யார் கூட இருக்கும்போது பேபி பர்த் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடித்து பிடிச்சி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே 3 பேபிஸ் இருக்குது. 3 பேர் கையிலையுமே பேபிஸ் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு, அப்போது இவ தான் நம்மளோட ஒமேகாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஆரம் தான், ஒமேகா இல்லை ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கண்ணை முழிச்சிருப்பீங்க. அவங்க பக்கத்தில் நம்ம ஜின்னு தான் அவங்களுக்கு ஹேண்டை பிடிச்சி அப்படி ரப் பண்ணி கொடுத்துட்டே உட்காந்துட்டு இருந்திருப்பாருடா. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னோட மடியில் போயிட்டு அப்படியே தலையை வச்சுக்கிறீங்க. அவரா, ஹீ வயன் இப்படிலாம் படுக்காத, இப்போ தானே பேபி பர்த் ஆகிருக்கேன், நேராக படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக படுக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு நார்மல் ஆகிடுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட்டில் ஸோ உடம்பு வந்து நார்மல் ஆகிடுது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு வெளிச்சம் பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம், சுகா, ஜேகேலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. இல்லை பார்த்திங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. நம்ம ஆரம் பார்த்திங்கன்னா ஒரு புக் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி வந்து பேபி வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் அவங்களோட சக்தியோட அந்த கலப்புத்தன்மையாக என்னமோ சொல்லுவாங்க, என்னன்னு தெரிலடா, அது வரமாட்டேங்குது. ஒரே மாதிரி அவங்க வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேபி வந்து பர்த் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் இருக்கும். அப்போ வந்து ஆரம்பம் சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படி பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாருடா. மற்ற சுகாக்கும் ஜிகேக்கும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட சக்தியோட அந்த பேபிஸை வச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின் தான், "ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. நம்ம ஜிமின் தான் அப்படி உங்ககிட்ட வந்துட்டு, "ஒயன் இங்கே வா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஜின்னா, "டேய் அவளை எங்கடா எடுத்துகிட்டு போகிறா? இப்போ தாண்டா பேபி பர்த் ஆயிருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா? போகும்போதே பார்த்தீங்கன்னா, "இல்லை ஜின் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஒருன்னு எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, "என்னடி என்ன என்ன நினச்சிட்ருக்க நீ? நான் தானே செகண்டாக இருக்க வந்தேன். ஏன்னா ஒரு டைம் கூட உங்ககிட்ட வர விடலை. மற்ற 2 பேர்த்தையும் எப்படி உங்ககிட்ட வர விட்ட?" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்களா அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அவரா, "என்ன நினச்சிட்ருக்க நீ?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்கடா. போய்ட்டு பெட்டில் இடிச்சிட்டு அப்படியே அந்த பெட்லேயே உட்காடுறீங்க பாருங்கள். அவரா, உங்கள் சீக்ஸை கப் பண்ணி, "இங்கே பாரு, நானும் உன் புருஷன் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட அப்படியே இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களா? ஜிமின் ப்ளீஸ், எனக்கு இப்போ தான் பேபி பர்த் ஆகிருக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் ஆனால் விடுற மாதிரி இல்லை. உங்களை அப்படியே வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் கூட அப்படியே இன்டிமேட்டாக இருக்கார். நீங்களா? ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜின் தான் அவரோட அந்த ரூமை விட்டு வெளியில் வராரு. நம்ம ஆரம்ப ரூமுக்கு தாண்டா வராரு. அங்கே வந்துட்டு, "என்னடா பேபிஸ்லாம் எப்படி பர்த் ஆகணும் எல்லாம் பார்த்துட்டிங்களா? நான் மெடிசன் கொண்டு வந்திருக்கேன். இதை
சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேர்கிட்டயும் கேட்குறாங்க. டேய் நாங்கள் எதுக்குடா சாப்பிட்ணும்? உங்களோட சக்தியை வந்து பேபிஸ்க்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போது உங்களுக்கு வந்து பவர் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து ஜின் தான் சாரி ஆரம் தான் ஜின்னை பார்த்துட்டு, ஏய் ஒயன் எங்க ஒயன் நீ தானே பார்த்துட்டு இருந்த, அவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்தியா அப்படி மாதிரி கேட்குறாரு. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு, அவளை ஜிம்மின்னு கூட்டிகிட்டு போயிருக்கான், முதல்ல நீங்கள் எல்லோரும் இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாருடா. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த மருந்தை வந்து சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜிமினும் நீங்களும் அப்படியே இன்டிமேட்டாக இருந்திருப்பீங்கள்ல, அப்போ வந்து நம்ம பாய்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும்டா. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டிமேட்டாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு மழையோடு சேர்ந்து நல்லா ஜோனு மழை பெஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம ஜேகேலாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஜிமினோட பேபி போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்திருப்பாருடா. ஜின்னா அடப்பாவி, இதுக்கு தான் இழுத்துட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து பார்த்துட்ருப்பாருடா. வியும் நம்ம ஜேக்கோப்பும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்க ஒர்க்கிங் ரூமுக்கு போயிட்டு, வீட்டிலேயே இருக்க அந்த ஒர்க்கிங் ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளே எந்த சத்தமும் கேட்டிருக்காதுடா, ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும் அந்த ரூமில். ஸோ அவங்க ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் வந்து எப்போ பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், 48 ஹவர்ஸில் வந்து பேபிஸ் வந்து பர்த் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்களும் ஜிமினும் வந்து எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு சைடில் திரும்பி நம்ம ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவர் அவங்கள திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. நீங்களா ஒன்றும் இல்லை, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே பேபி எப்போ பர்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அடப்பாவி, அப்போ என் மேலே இருக்க லவ்வில் என்கிட்ட வரலையா, உங்கள்கிட்ட உனக்கு பேபி வேணுங்கிறக்காக தான் என்கிட்ட வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் தான் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. அதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு தான் வந்தேன், ஆனால் எனக்கு பேபியும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே சீக்கிரம் சொல்ல, எப்போ பேபி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரில, உன்னோட பவரை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமினா எது என் பவர் மேலே சந்தேகமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சந்தேகம்லாம் இல்லை, ஆரம்புக்கு பார்த்தீங்கன்னா காற்றோட பவர் இருக்குது, ஆனால் அவனுக்கு 12 ஹவர்ஸ் மேலே எடுத்துக்கிச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ வருமா வராதான்லாம் யோசிக்காதீங்க, லேட்டாக வந்தாலும் நான் வீடியோ வந்து ரெகுலராக போட்டுருவேன். இது முடிய போகுதுடா, அதனால தான். சரியா, பை பாய்.